அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சீக்கிரமா குயிக்கா ஒரு சுரக்காய் கூட்டு டேஸ்டியா எப்படி பண்றதுங்க தான் பார்க்க போறோம். வீடியோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் தான் வரும். ஆனா இது கூட்டு செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். சுரக்காய் தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதா கியூப் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் போட்டு கருவேப்பிலை கொஞ்சமா போட்டுக்கோங்க. நறுக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த சுரைக்காயை அதுல போட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது நீர்க்காய், அதனால உப்பு நிறைய இழுக்கும். அதனால கரெக்டா பார்த்து போடுங்க. போட்டு ஒரு நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நல்ல 10 நிமிஷம் அடுப்பை பெருசா வச்சிருங்க. நல்லா கொதிக்கட்டும். தேவைப்பட்டால் நீங்க பாசிப்பருப்பு இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மீன் டைம் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்காங்க. கொஞ்சம் சீரகம் போட்டு ஒரு மிக்சி ஜார்ல சின்னதாக நல்லா அரைச்சி வச்சுக்காங்க. இந்த சுரைக்காய் கொதிக்கும் போதே அதில் நீங்க இந்த தேங்காய் விழுதையும் போட்டு பெருங்காயத்தையும் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கூட்டு 10 நிமிஷத்துல தயாராகிடும். சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம் எதுக்குனாலும் ஒயிட் ரைஸுக்கு நீங்க இதை எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். சீக்கிரமா செய்யறதுக்கு தயார் பண்றதுக்கு இந்த சுரைக்காய் கூட்டு ஆரோக்கியமானதும் கூட. நீர் சத்து தேவைப்படுபவங்களுக்கு இந்த சுரைக்காய் கூட்டு ரொம்ப நல்லது. இதே மாதிரி செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க. மறக்காம நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சமையல் வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல்.